எக்ஸாக்டா எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க சித்தாலப்பாக்கம் லொகேஷன்ல சித்தாலப்பாக்கத்துல எக்ஸாக்டா இந்த ப்ராப்பர்ட்டி எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பஸ் போற மெயின் ரோடுங்க அந்த அபார்ட்மெண்ட்லாம் தெரியுது பாருங்க, பாத்தீங்களா? ஜூம் பண்ணி காட்டுங்க. எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு ஆன் ரோட்டே லொகேட்டா இருக்கு. நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு 500 மீட்டர்ல எம்எஸ் தோனி ஸ்கூலுங்க. ஸோ எம்எஸ் தோனி ஸ்கூல் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 500 மீட்டர்லேயே நம்மளுக்கு லொகேட்டா இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு பாத்தீங்களா? இந்த ரோடோட வித் மட்டுமே பாத்தீங்கன்னா 40 அடிங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடியில் ப்ராஜெக்ட் கிடைக்கும், இல்லை ஒரு 25 அடியில் ப்ராஜெக்ட் கிடைக்கும். ஆனால் ஒரு 40 அடி ரோடு இங்கே பாருங்க, அங்கே இருக்கு நம்ம ப்ராஜெக்ட். நான் நிற்கிறேன் பாருங்க, இது வந்து ரோடுங்க, சரிங்களா? இங்க இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த மரம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இது வரைக்கும் நம்மளுக்கு ரோடு வரும். ஒரு ஸோ பில்டர் கேட் நான் ஆல்ரெடி கேட்டேன், ஏன் இன்னும் ஃப்ளோரிங் எதுவுமே போடாமல் வச்சிருக்கீங்க, இன்னும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, பெயிண்டிங் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏன்னா ஒருத்தர் வந்து வீடு வாங்குறாங்க, ஒரு கஸ்டமர் வந்து வீடு வாங்கும் போது அவங்களோட லைஃப் டைம் சேவிங்ஸ் வச்சு தான் ஒரு வீடு வாங்குறாங்கப்பா. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து யார் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோரிங்கு, உங்களுக்கு பார்க்கிங் டைல், எலிவேஷன் பெயிண்டிங், அது மாதிரி உள்ள உங்களுக்கு தேவைப்படுது ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் எதனா நீங்க பண்ற மாதிரி இருந்தால் தாராளமா இந்த டைம்ல வந்து நீங்க புக் பண்ணும்போது பண்ணிக்கலாம். ஸோ பில்டர் என்கிட்ட சொன்ன வார்த்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஜூம் பண்ணி காட்டுங்க. எக்ஸாக்டா தாங்க மெயின் ரோட். உங்களுக்கு மெயின் ரோட்ல இருந்து ஒரு 50 மீட்டர்லேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹரி. இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கும், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க சித்தாலப்பாக்கம் லொகேஷனில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க மெயின் ரோட்ல இருந்து ஒரு 50 மீட்டர் தாங்க, ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்லேயே இருக்க ஒரு 3 BHK நியூ டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா மதுரையில் எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்களா? சரிங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எந்த லொகேஷன் லொகேட்டா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க சித்தாலப்பாக்கம் லொகேஷன்ல சித்தாலப்பாக்கத்துல எக்ஸாக்டா இந்த ப்ராப்பர்ட்டி எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சித்தாலப்பாக்கம் அரசங்கல்னா எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ அரசங்கல்னி மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ் போது பாத்தீங்கன்னா மெயின் ரோட் இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதான் நம்மளுக்கு பஸ் போகிற மெயின் ரோடுங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் தெரியுது பாருங்க, பார்த்தீங்களா? ஜூம் பண்ணி காட்டுங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு ஆன் ரோட்டே லொகேட்டாக இருக்குது. எக்ஸாக்டாக பஸ் போகிற மெயின் ரோட்ல இருந்து ஒரு 50 மீட்டர்லேயே ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு லொகேட்டாக இருக்குது. டோட்டலாக பார்த்தா நம்ம 2 வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோங்க. இங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கே ஒரு வீடு இருக்குது, 2 வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது OMRல ஒர்க் பண்ணுற நம்ம சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 500 மீட்டரில் MS தோனி ஸ்கூலுங்க. ஸோ MS தோனி ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 500 மீட்டர்லேயே நம்ம லொகேட்டா இருக்கு. அது மாதிரி நீங்க இங்க இருந்து OMR ரீச் பண்ணணும் அப்படின்னா நீங்க பெரும்பாக்கம் நூக்கப்பாளையம் இருக்கு பாத்தீங்கன்னா, அது வழியா நீங்க பொலினில்ஸ் உள்ள போயிட்டு நீங்க OMR ரீச் பண்ணா எக்ஸாக்டா இங்க இருந்து பார்த்தா ஒரு 10 இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நீங்க ஈஸியா OMR ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இது மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி வேற எங்கேயுமே கிடைக்காது. நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் எப்பவுமே என்கிட்ட கேட்பீங்க, ரோடு எவ்வளவு அடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த ரோடோட வித் மட்டுமே பாத்தீங்கன்னா 40 அடிங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடியில் ப்ராஜெக்ட் கிடைக்கும், இல்லை ஒரு 25 அடியில் ப்ராஜெக்ட் கிடைக்கும். ஆனால் ஒரு 40 அடி ரோடு இங்கே பாருங்க, அங்கே இருக்கு நம்ம ப்ராஜெக்ட். நான் நிற்கிறேன் பாருங்க, இது வந்து ரோடுங்க, சரிங்களா? இங்க இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த மரம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இது வரைக்கும் நம்மளுக்கு ரோடு வரும். ஒரு 40 அடி ரோடுங்க. இது வரைக்கும் ரோட் இங்கேருந்து பாருங்க, நல்லா ஒரு வைடான ரோட், கொஞ்சம் மெட்டீரியல்லாம் இறக்கியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு எவ்வளோ கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு 40 அடி ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீசெண்டான ஏரியா. உங்களுக்கு அந்த மழை பெய்தா தண்ணி வரும் அது மாதிரிலாம் உங்களுக்கு கிடையாதுங்க. ரொம்ப நல்ல ஏரியா தான் இது. அது மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. இந்த பில்டரே பார்த்தீங்கன்னா பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே ஒரு 2 வீடு கட்டினாங்க. ஸோ அந்த வீடை நம்ம தான் சேல்ஸ் பண்ணோம், சரிங்களா? அதனால இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா ஆல்ரெடி இந்த ஏரியாவை பற்றி எனக்கு தெரியும், இங்கே தண்ணி வருமா வராதான்னு சொல்லிட்டு. ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏரியா. அது மாதிரி கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம வீடு தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 வீடு வரும், அவ்வளோதான் அதிகபட்சம். 40 அடி ரோடுக்குள்ள ஒரு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 வீடு, இங்கே ஒரு 10 வீடு தான் வரும்னு வச்சுங்களேன். இந்த 40 அடி ரோடுக்குள்ள வெறும் 10 வீடு தான் வரும். அதனால உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வராது. ஒரு லாரியே நின்னாலும் இன்னொரு லாரி ஈஸியாக வெளியில் போகலாம், அவ்வளோ பெரிய ரோடாக இருக்குங்க. வாங்க அப்படியே ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1100 உங்களுக்கு லேண்ட் ஏரியா வரும். பில்டப் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 1800 உங்களுக்கு பில்டப் ஏரியா. 2 வீடுமே நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி வால் ஷேரிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது, சரிங்களா? உங்களுக்கு பார்க்கும்போது வால் ஷேரிங் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் தரும். ஆனால் இது வால் ஷேரிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ 2 வீட்டுக்குமே பார்த்தா ஒரு 6 இன்ச் உங்களுக்கு கேப் விட்டுருக்காங்க. அதோட கிளிப்பிங்ஸ் வேணால் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். வாங்க அப்படியே நம்ம உள்ள போயிடலாம்.
மேலே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்க. எக்ஸ்யூவி காரை நீங்கள் தாராளமாக உள்ள ஸ்டாப் பண்ணலாம். இந்த கார் பார்க்கிங்கோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8/9/18 சரிங்களா. 9/18 நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்காக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, கார் பார்க்கிங் உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இது நம்ம கார் பார்க்கிங். ஸோ உள்ளே பார்த்தா உங்களுக்கு சம்ப் இருக்குது. சம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு 6500 லிட்டரில் சம்ப் கொடுத்துருக்காங்க. செப்டி டேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு 10,000 லிட்டரில் நமக்கு செப்டி டேங்க் வந்துடும். போரோட வித் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. போரோட வித் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா உங்களுக்கு 250 அடி நம்மளுக்கு போர் வித் நம்மளுக்கு வந்துருங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் பார்க்குறீங்களா, இதில் நீங்கள் பைக் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்னதாக ஒரு கார்டனிங் செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்பேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இங்கேருந்து பாருங்க, ரோடு தாங்க ஹைலைட்டே. இங்கே இந்த வீட்டுக்கு முக்கியமானது இந்த ரோடு தான். ஒரு 40 அடி ரோடுங்க, நல்ல ஒரு பெரிய ரோடாகவே நம்மளுக்கு இருக்கு. வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். நம்ம ப்ராப்பர்ட்டியோட மெயின் என்ட்ரன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தாங்க இருக்கு. அது மாதிரி மெயின் நம்ம ப்ராப்பர்ட்டியோட லேண்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்கு சரிங்களா. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19/12 19/12 நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தா ஒரு 80% வரைக்கும் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ பில்டர் கிட்ட நான் ஆல்ரெடி கேட்டேன், ஏன் இன்னும் ஃப்ளோரிங் எதுவுமே போடாமல் வச்சிருக்கீங்க, இன்னும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, பெயிண்டிங் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏன்னா ஒருத்தர் வந்து வீடு வாங்குறாங்க, ஒரு கஸ்டமர் வந்து வீடு வாங்கும் போது அவங்களோட லைஃப் டைம் சேவிங்ஸ் வச்சு தான் ஒரு வீடு வாங்குறாங்கப்பா. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து யார் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோரிங்கு, உங்களுக்கு பார்க்கிங் டைல், எலிவேஷன் பெயிண்டிங், அது மாதிரி உள்ள உங்களுக்கு தேவைப்படுது ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் எதனா நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது பண்ணிக்கலாம். ஸோ பில்டர் என்கிட்ட சொன்ன வார்த்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அது மாதிரி நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் கிட்டையும் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஏன்னா இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து ஒரு வீடு வாங்குறீங்க. ஸோ அந்த வீடு வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பெயிண்டிங் ஒர்க், இந்த டைல்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. அதனால சீக்கிரமாக வந்து இந்த வீடை பாருங்க, கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்குங்க. ஸோ உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்கு. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய இடத்துல உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, இங்கேயும் நீங்கள் டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா. 1100 லேண்ட் ஏரியா, 1800 உங்களுக்கு பில்டப் ஏரியா, ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி தான். உள்ள வந்தவொடனே பார்த்தா இங்கே வந்து நீங்கள் டைனிங் டேபிள் போடுற மாதிரி இருங்க. ஒரு 4 பேர் நீங்கள் தாராளமாக உட்காந்து டைனிங் பண்ணலாம். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து வாஷ் பேஷன் வந்துடுங்க. இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வாஷ் பேஷன் எல்லாமே வந்துடும். கிச்சன் பாருங்களேன், நம்ம சஸ்கோல் சொன்ன அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் தான் பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்கு. கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சவுத்து, ஈஸ்ட், நார்த் 3 சைடு பார்த்த மாதிரி இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நல்ல ஒரு ஸ்கொயரான டைப்ல நீங்க அந்த கிச்சன் மேடை எல்லாமே செட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க உங்களுக்கு 2 சைடு மட்டும் தான் வேணும் அப்படின்னாலும் இந்த டைம்ல வந்து நீங்க புக் பண்ணும்போது அந்த கஸ்டமைஸ் ஒர்க்லாம் நீங்க பண்ணிக்கலாம் சரிங்களா. இங்க வந்து ஒரு பெரிய விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ், அந்த பைக் வர மாதிரி ஒரு ஸ்பேஸ் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு இந்த சைடு வந்துருங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனா தான் இருக்கு. 7/11 7/11 ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தாலும் நம்மளுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க. மேலேயும் பாருங்க அந்த லேஃப்ட் எல்லாமே இருக்கு. கிச்சனுக்குள்ளேயே நீங்க ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாங்க. வாங்க அப்படியே போயிடலாம். அப்படியே வந்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தாலும் ஒரு பூஜா ரூமுங்க. இங்க பாருங்க, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்களே, இது வந்து நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்கு. இது ஒரு பூஜா ரூமா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் கீழே வந்து நீங்க என்ன வேஸ்டேஜ் போடுற மாதிரி அதுக்கான ஸ்பேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை யூபிஎஸ், அந்த பவர் சேவிங், அந்த பேட்டரிலாம் வைக்கிறாங்களே, ஸோ அந்த செட்டப்லாம் நீங்க இந்த ஸ்டெப்ஸ் கீழே வச்சுக்கலாங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10/13 10/13 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே ஒரு விண்டோ நம்மளுக்கு வந்துடும். ஸோ பின்னாடி சைடும் பாருங்களேன், இங்கே வாங்க, இதை காட்டுங்க. இங்கே பாருங்க, ஒரு 3 அடிக்கு நல்ல ஒரு பெரிய செட் பேக் இருக்குது. இந்த காம்பவுண்ட் ஒர்க்லாம் நம்மளுக்கு இப்போ போயிட்டு இருக்குங்க. ஜூம் பண்ணி காட்டுங்க. அதான் நம்மளுக்கு மெயின் ரோட். நம்ம வீட்டிலேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு மெயின் ரோட் தெரியும். அந்த வண்டிலாம் உங்களுக்கு போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதான் நம்மளுக்கு மெயின் ரோட். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து ஒரு 50 மீட்டர்லேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் வந்துருங்க. நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமாக தான் இருக்குது. ஸோ அந்த ஒர்க்லாம் நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது இந்த டைல்ஸ் ஃபினிஷிங்கு அது மாதிரிலாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி சில பேருக்கு வந்து கிரானைட் நம்ம என்னோட வீட்டில் கிரானைட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு ஆசை இருக்கும். ஸோ நீங்களும் இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிரானைட் வேணுமா இல்லை டைல் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் மட்டும் தான் சரிங்களா. வாங்க அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஸ்டெப்ஸ் ஏறும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ நம்மளுக்கு வந்துருங்க. ஸோ இந்த சைடு பார்த்தா அந்த இபி ட்ரிப்பர் பாயிண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இபி கண்ட்ரோல் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த சைடும் பாருங்க, ஒரு பெரிய விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் பாருங்களேன், ஒரு 3 அடிக்கு நல்ல ஒரு பெரிய செட் பேக் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே அவங்க மேலே போயிடலாம். ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் கிரானைட் போடணும் அப்படின்னாலும் கிரானைட் போட்டுக்கலாம்.
இல்லை உங்களுக்கு டைல் வேணாலும் டைல் போட்டுக்கலாம். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த கைப்பிடிலாம் சில பேர் எஸ்எஸ்ல கொடுப்பாங்க. ஆனால் இந்த பில்டர் என்ன சொன்னார்னா கைப்பிடி ஃபுல்லாக நம்மளுக்கு எஸ்எஸ்ல வந்துடும் சரிங்களா. அந்த கைப்பிடி ஹேண்டில்லாம் எஸ்எஸ்ல வந்துடும், ஃபுல்லாக அந்த கிளாஸ் ஃபினிஷிங்கே பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் அந்த கிளாஸ் ஃபினிஷிங்லாம் பண்ணாங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ஒரு விண்டோ வந்துடும். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க, மேலே ஒரு பெரிய லிவிங் ரூம்ங்க. நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூம் கொடுத்துருக்காங்க. 12x15, 12க்கு 15ங்க, 12க்கு 15 சரிங்களா. 12க்கு 15ல் எவ்வளோ பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த எஸ்எஸ்ல போட்டு ஃபுல்லாக அந்த கிளாஸ் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. டஃப் அண்ட் கிளாஸ் வந்துருங்க நம்மளுக்கு சரிங்களா. இங்கே வந்து நீங்கள் டிவி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருங்க, கீழே நீங்கள் டிவி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க ஹால்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டிவி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் இப்போ ஒரு பெரிய சோஃபா போட்டுக்கலாங்க. இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய சோஃபா போட்டுக்கலாம். ஸோ வீடை வந்து இந்த டைமில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணும்போது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி கண்டிஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு சரிங்களா. அப்படியே வாங்க, இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11x13, 11க்கு 13ல் நல்ல பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க 3 பெட்ரூமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய பெட்ரூமாக தான் இருக்குது சரிங்களா. மேலே பாருங்கள் நம்மளுக்கு லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் நம்மளுக்கு ஒரு விண்டோ வந்துருங்க. ஸோ பக்கத்தில் மரங்கள்லாம் வச்சு ரொம்ப நல்லாவே இருக்குது ஏரியா நம்மளுக்கு. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெரிய பெரிய ரெஸ்ட் ரூமாக தாங்க இருக்குது. அது மாதிரி இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு பால்கனி இருக்குங்க. ஸோ ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி இந்த வீடை நம்மளுக்கு கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பால்கனி உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாஷிங் மிஷின் எல்லாமே உங்களுக்கு உள்ளே வந்துடும். ஸோ எந்த ஒரு யாருன்னா வந்தால் கூட உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த வாஷிங் மிஷின்லாம் தெரியாது, கொஞ்சம் உள்ளே தான் நம்மளுக்கு வச்சிருக்காங்க. ஸோ பக்கத்தில் நம்மளுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்குங்க. ஏரியா வந்து பாருங்கள், கண்டிப்பாக இந்த ஏரியா உங்களுக்கு பிடிக்கும். முக்கியமாக ஓஎம்ஆரில் ஒர்க் பண்ணுற நம்ம சஸ்பென்ஸ் சொந்தங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு எம்எஸ் தோனி ஸ்கூல் இருக்குது, மெயின் ரோட்லேருந்து ஒரு 50 மீட்டர். அது மாதிரி சித்தாலப்பாக்கம் லொகேஷன் நிறைய பேர் நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஸோ அடுத்து வாங்க நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம். இங்கேருந்து இந்த வியூ பாருங்களேன், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10x15ங்க, 10க்கு 15ல் இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு வந்துருங்க. லேஃப்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒரு ஏசி பாயிண்ட்டும் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த சைடு நம்மளுக்கு ஒரு விண்டோ வந்துருங்க. இங்கே ஒரு விண்டோ இருக்குது, உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லாவே இருக்கும். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வாங்களேன், இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமாக கூட இந்த ரூமை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இங்கே ஒரு டோர் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் குளிச்சுட்டு வெளில வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பெட்ரூம் போகாமல் ஸோ இங்கே நீங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் பெட்ரூம் வர மாதிரி நீங்கள் அது மாதிரி கூட செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா 6x7ங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னவங்களுக்கு சில பேருக்கு ரெஸ்ட் ரூமும் பெருசாக இருந்தால் லைக் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி 6க்கு 7ல் நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமாக கொடுத்துருக்காங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது பாத்ரூமோட டைலு அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரோட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி நல்ல ஒரு பெரிய பால்கனிங்க. 10x7, 10க்கு 7ல் நல்ல ஒரு பெரிய பால்கனியாக கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல ஹேண்டில் வந்து ஃபுல்லாக அந்த கிளாஸ் ஃபினிஷிங் வந்துடும். ஸோ பெயிண்டிங் இந்த ஒர்க்லாம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கறதுக்கே இந்த வீடு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்க, ரோடு வித் பாருங்க 40 அடிங்க, எவ்வளோ பெரிய ரோடாக இருக்குது பாருங்க. உங்களுக்கு இங்கேருந்து காட்டுங்க, எவ்வளோ பெரிய ரோடாக இருக்குது பாருங்க. 40 அடி ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம சேனலில் மட்டும் தான் போஸ்ட் ஆகும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்துறோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் ஃபுல்லாகவே பார்த்துறோம். அடுத்து நம்ம டெரஸ் பார்த்துடலாம் வாங்க. இந்த ஹால்ல இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம டெரஸ் போகிற ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு வந்துடும். இங்கே நம்மளுக்கு ஒரு விண்டோ செட்டப் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நம்ம சஸ்பென்ஸ் சொன்னாலும் இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற சைட்டில் பாப்பாவெல்லாம் கூட்டு வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கையிலேயே வச்சுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. டெரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டெரஸாகவே கொடுத்துருக்காங்க. வெயில் ரொம்ப அடிக்குதுங்க. நம்ம சஸ்கோல் சொன்னால் மதியத்தில் எந்த ஒரு சைட்டும் பார்க்க வராதிங்க. காரில் வரா மாதிரி இருந்தால் மட்டும் வாங்க, பைக்கில் வரா மாதிரி இருந்தால் வராதிங்க. ஈவினிங் இல்லை மார்னிங் வந்துடுங்க சரிங்களா. ஸோ மேலே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய டெரஸாக இருக்குது. அது மாதிரி இந்த பில்டர்கிட்ட கேட்கும் போது டெரஸில் என்னென்ன சார் பண்ணி தருவீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுக்கு அந்த பாபிக்யூ சென்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா அது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அது மாதிரி சிட் அவுட்டுங்க, நீங்கள் உட்கார ஈவினிங்கில் வந்து சிட் அவுட் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாக ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பாபிக்யூ சென்டர் எல்லாமே நம்மளுக்கு வந்துடுங்க. உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஸ்ட்ரீட் தாங்க, அது உங்களுக்கு தெரியுதுங்களா. அதெல்லாம் பார்த்தா அந்த புலினி அப்பார்ட்மெண்ட் நம்ம அந்த ஓஎம்ஆர் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் ஓஎம்ஆர் ரீச் பண்ணால் ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் ஈஸியாகவே ஓஎம்ஆர் ரீச் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய வாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
அது மாதிரி வால் ஷேரிங் ப்ராப்பர்ட்டி கிடையாதுங்க. இன்னொரு வாட்டி நான் சொல்லிக்கிறேன். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டெரஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் துணி காய போகிறதுக்கு அந்த ராட் கம்பி எல்லாமே நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது லாரி போது பார்த்தீங்களா, ஜூம் பண்ணி காட்டுங்க. எக்ஸாக்டாக தாங்க மெயின் ரோட். உங்களுக்கு மெயின் ரோட்ல இருந்து ஒரு 50 மீட்டர்லேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1,15 lakhs, 1,15,00,000 நம்மளுக்கு பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து பிரைஸ் நெகோசியேஷன் சொல்லியிருக்காங்க. சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான். நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக 85% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லேயும் உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP Housing.